வணக்கம், நமஸ்காரம். என் கையில் இருக்கிறது ஸ்வீடனில் ரிலிஜன் அண்ட் லைஃப் அப்படின்னு 7ஆம் கிளாஸ்லேருந்து 9ஆம் கிளாஸுக்கு கண்டிப்பான பாடம், மேண்டேட்ரி சப்ஜெக்டாக இதை கற்றுக் கொடுக்குறாங்க. எப்படி மேத்ஸு, சயின்ஸு, சோஷியல் எல்லாம் நம்ம ஊரில் ஒரு எக்ஸாம் ஓரியன்டாக வச்சு டைம் டேபிளை இன்க்ளூட் பண்ணி பண்ணுறாங்களோ, எல்லாருக்கும் காமனாக நடத்துகிறாங்களோ, அதே மாதிரி இந்த ரிலிஜன் அண்ட் லைஃப் அப்படின்றத 7ஆம் கிளாஸ்லேருந்து 9ஆம் கிளாஸுக்கு எல்லா ரிலீஜியஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும், அவன் கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும், ஹிந்து, புத்தி, எந்த ரிலீஜனை பற்றியும் அவங்களுக்கு கிடையாது, எல்லாருக்குமே கம்பல்சரி சப்ஜெக்டாக வச்சுருக்குறாங்க. இதே கண்டென்ட்டு தான். கிறிஸ்டியனுக்கு வேறு கண்டென்ட்டு, ஹிந்துவுக்கு வேறு கண்டென்ட்லாம் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு சிந்தனையை நம்ம நாட்டில் இருக்கிற மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர், இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுன்னு வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த 75 வருஷமாக சுதந்திரம் கிடைச்சோம், இந்த மாதிரியான விஷயங்களை என்னைக்கு நாம் சிந்திக்க போகிறோம்? ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டில் இருந்து இப்போ கடைசியாக போயிட்டு வந்திருக்கிறாங்க செங்கோட்டையன் ஐயா. அவர் தான் போயிட்டு வந்தார்னு நினைக்கிறேன். இது ஏதோ 100% ஷுவராக இல்லை, ஆனால் ஞாபகம். தமிழக வெற்றி கழகத்திலேருந்து அவர் போயிட்டு வந்திருக்கிறாரு ஸ்வீடன், டென்மார்க், எங்கேயோ ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிக்கு, ஸ்வீடனுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி பொய்யாமொழி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திமுகவில் இருந்தார், அவரும் போயிட்டு வந்தார் இந்த ஸ்வீடனுக்கு. அதுக்கு முன்னாடி அதிமுகவில் இருந்தப்போ செங்கோட்டையனையா அந்த கட்சியில் இருக்கிறப்பையும் போயிட்டு வந்தார். ஆனால் இந்த ரிலிஜன் அண்ட் லைஃப் அங்கே கற்றுக் கொடுக்குறாங்க, அதை நம்ம தமிழகத்தில் கொண்டு வரணும்னு இந்த 3 வாட்டி போயிட்டு வந்தவங்க ஏதாவது பேசினாங்களா? கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம கேட்கணும். அவங்கள மட்டும் கிடையாது, இந்த எஜுகேஷனில் வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்களே பிரின்சிபல்ஸு, டீச்சர்ஸு, பேரண்ட்ஸு, எஜுகேஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மி பார்ட்டி ஃபின்லாண்டுக்கு அனுப்புகிறாங்க. ஃபின்லாண்டில் இருக்க பள்ளியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. முதல்ல அவங்க என்ன கற்றுக் கொடுக்குறாங்க, கம்பல்சரியாக ரிலீஜனை கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நாம் இன்டர்நெட் ஏஜில் இருக்கிறோம், மற்ற நாட்டில் என்னெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கல அப்படின்னா நாமெல்லாம் என்ன எஜுகேஷனிஸ்ட்? ஹவு டு வி கால் அவர் செல்ஸ் as education if we cannot find out what is being taught in other countries? ஸோ அதை ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இந்த ரிலிஜன் அண்ட் ஆஃப் லைஃப்பில் அவங்களுக்கு ஹிந்து ரிலிஜனாக என்ன கற்றுக் கொடுக்குறாங்க. ஐ ஜஸ்ட் ஓப்பன், இதுதான் புக்கு. ஓகே, பெரிய புக்கு, ஒரு தட்டி புக்கு கொடுக்குறாங்க 3 வருஷத்துக்கு. ஸோ இதில் ஹிந்துயிசம் பாருங்கள், ஹிந்துயிசத்துக்கு அவங்க என்ன கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இங்கே பார்த்துக்கோங்க, என்ன கற்றுக் கொடுக்குறாங்க, என்னெல்லாம் எழுதி, எல்லாமே ஸ்வீடிஷில் இருக்குது. அதையும் தெரிஞ்சுக்கணும். தாய்மொழி அங்கே இருக்கவங்களுக்கு ஸ்வீடிஷ், அதனால் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்குறதெல்லாம் பஜனை கிடையாது. அங்கே எல்லாம் அவன் தாய்மொழியில் தான் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாமே ஸ்வீடிஷில் இருக்குது. எனக்கு கொஞ்சம் ஸ்வீடிஷ் தெரியும், அங்கே இருந்து படித்ததுனால, அதனால் கொஞ்சம் விஷயங்களை சொல்லலான்னு ஃபீல் பண்ணுறேன். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அப்பா 6 குழந்தைங்க எப்படி ஒரு வில்லேஜில், ஒரு கிராமத்தில், ஒரு சிம்பிளாக ஒரு ஹிந்து எப்படி பூஜை பண்ணுறாங்க காலையில் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போகிறது எப்படின்னா, 6 மணிக்கு அந்த அப்பா அந்த கற்பூரம் காமிக்கிறாங்க, மணி அடிக்கிறாங்க, குழந்தைங்க எல்லாம் நிற்கிறாங்க. அவங்க அந்த சுவாமி படத்துக்கு முன்னாடி சில பழங்கள், சில பூக்கள் வச்சு ப்ரே பண்ணுறாங்க. இந்த மாதிரி எனது இதயம் தூய்மையாக வேண்டும், இந்த நெருப்பு நாம் காமிக்கிறோமே, அந்த நெருப்பு எப்படி தூய்மையாக இருக்கோ அதே மாதிரி என் இதயம் தூய்மையாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேவாரம் பாடுறாங்க. அந்த பாடுறதுக்கான அர்த்தத்தை ஸ்வீடிஷில் கொடுத்துருக்குறாங்க. அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதயம் தூய்மையாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான ஒரு ப்ரேயர், பூஜை. அதுக்கப்புறம் அங்கே வச்ச அந்த பழம், என்னெல்லாம் அரிசி எதாவது வச்சுருந்தாங்க அப்படின்னா, அவல் பண்ணியிருந்தாங்கன்னா, சுவாமிக்கு என்ன கொடுத்தாங்களோ அதையே எல்லோரும் எடுத்து பிரசாதமாக சாப்பிட்றாங்க. அது ஒரு சின்ன ஒரு பூஜை, ஒரு கிராமத்தில், ஒரு இந்து குடும்பத்தில் நடக்கிற பூஜை அப்படின்னு குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இதை சொல்கிறாங்க இந்த படத்தை வச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான இங்கே காமிக்கிறேன் உங்களுக்கு, பீன்ஸ் சென்ட்ரம் அப்படின்னு. பீன்னா பீன், BYNS, ஸ்வீடிஷில் BYNS, சென்ட்ரம் அப்படின்னா வில்லேஜோட சென்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோவில். கற்றுக் கொடுக்குறேன் யாருக்கு? ஸ்வீடிஷில் இருக்கிற பசங்களுக்கு, ஸ்வீடனில் இருக்கிற பசங்களுக்கு இந்து சமயத்தை பற்றி கற்றுக் கொடுக்குறாங்க. எப்படி ஒரு சிம்பிள் ப்ரேயர் ஒரு குடும்பத்தில் எப்படி பண்ணுறாங்க, எப்படி சுவாமிக்கு காமிச்சிட்டு அதை சாப்பிட்றாங்க பிரசாதமாக. காலையில் 6 மணிக்கு எல்லா குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அசெம்பிள் ஆகி ஒரு தேவாரம் படித்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த வில்லேஜ் பீன் சென்ட்ரம், வில்லேஜுடைய சென்ட்ரம் என்ன அப்படின்னா ஒரு கோவில் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. டெம்பிள் தான் அது ரொம்ப முக்கியமானது அந்த வில்லேஜுக்கு. அங்கே
ப்ரீஸ்ட் இருக்கிறாங்க, அந்த பூஜாரி இருக்கிறாங்க. அந்த பூஜாரிக்கு கோகோனட் எடுத்துகிட்டு போகிறாங்க, தேங்காய் எடுத்துகிட்டு போகிறாங்க, பழம் எடுத்துகிட்டு போகிறாங்க, வாழைப்பழம், இந்த மாதிரி சில அரிசி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏதோ அந்த சுவாமிக்கு கொடுக்குறதுக்கு பிரசாதமாக. எப்படி வீட்டில் நம்ம பண்ணினோமோ அதே மாதிரி கோவில் அது கிராமத்தினுடைய முக்கியமான ஒரு இடம். அப்போ அந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நன்றி செலுத்துறதுக்காக பிரசாதமாக அவங்களுக்கு கிடைச்ச அந்த இதை சுவாமிக்கு காமிச்சு அதை மறுபடியும் அவங்க எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி, எப்படி ஒரு கிராமத்தில் பண்ணுறாங்க, ஒரு கோயிலில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் வேர்டு சொல்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற பசங்களுக்கு, இதில் இந்த முஸ்லீம்ஸில் இருக்கிற பசங்களுக்கு இது கண்டிப்பாக தெரியணும் அப்படின்றது. அதை நானும் படிக்கிறேன். Oftast säger prästen inte ett enda ord அப்படின்னு இருக்குது. Oftast ஏன்னா ஆஃபன். The priest doesn't say one word. எந்த ஊடு எந்த அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே இருக்குது, இதோ இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, ஆஃப்தாஸ்ட். இங்கே இருக்குது, நான் எங்கேயோ காமிக்கிறேன், என்னால் காமிக்க முடியும். ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள். ஆஃப்தாஸ்ட் சேய பிரீஸ்தன் எந்த ஊட் இந்த எந்த ஊட். ஒரு வார்த்தை அந்த கோவில் பூஜாரி சொல்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கொடுக்குற அந்த பிரசாதம் அதை வாங்கிட்டு போயிட்டு சுவாமிக்கு உள்ளே கொண்டு போய் வச்சு பிரசாதமாக காமிச்சிட்டு அதை மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கே கொடுத்துட்றாங்க. ஒரு வார்த்தை அந்த ப்ரீஸ்ட்டு சொல்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இதே சொல்ல வேண்டியிருக்கு. அப்படின்னா ஒரு சர்ச்சுக்கு போனோன்னா அங்கே ஃபாதர்ன்னு இருக்கிறவங்க ஏதாவது சொற்பொழிவு ஏதாவது பண்ணுவாங்க, ஆன்மீக பேச்சு ஏதாவது பேசுவாங்க, பைபிள்லேருந்து எடுத்தாவது சொல்லுவாங்க. அதே மாதிரி முஸ்லீம்ஸும் மசூதிகளில் அந்த இமாமன் அப்படின்னு இருக்கிறவங்க ஏதாவது சொல்லுவாங்க. ஆனால் இந்து கோயில்களில் அப்படி எதுவும் கிடையாது. நாம் போய் கொடுக்குற அந்த பிரசாதத்தை அவங்க வாங்கி வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு திரும்பி அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. தேங்காய் உடைச்சோமா, பழம் கொடுத்தோமா, பழத்தை எடுத்துகிட்டு ஏதோ ஒரு பழத்தை சுவாமிக்கு எடுத்தாங்கன்னு ஒன்று எடுத்துப்பாங்க. சில பேர் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. கொடுக்குறதுலேருந்து சில பேர் அந்த பக்தர்கள் தான் எடுத்து கொடுப்பாங்க. சாமி நீங்கள் கொண்டு வச்சுக்கோங்க, ஐயா நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் அவங்க ஒரு வார்த்தை வந்து உட்காந்து லெக்சர் பண்ணுறது கிடையாது, பகவத்கீதையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது எதுவும் கிடையாது. ஏன்னா அடுத்தவங்க பக்தர் வந்துடுவாங்கல்ல, அவங்க வந்து கொடுப்பாங்கல்ல அர்ச்சனை, இப்போ அதை வாங்கிட்டு போகிறது தான் வேலையாக இருக்குது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறாங்க. ஒரு கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில், ஒரு கண்ட்ரியில் கிறிஸ்டியானிட்டிலாம் அப்படி தானே எதிர்பார்ப்பாங்க, நம்ம சர்ச்சுக்கு போனால் இதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் ஹிந்துவில் அப்படி இல்லை அப்படின்றத எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறாங்க, டெம்பிள் ஏர் பீன்ஸ் விக்திகாஸ்த பிக்நாட். டெம்பிள் தான் ஒரு வில்லேஜுடைய முக்கியமான, விக்திகாஸ்த் அப்படின்னா இம்பார்ட்டண்ட் பில்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த அந்நியர்கள் வந்து கோயில்களை எல்லாம் ஏன் இடித்தாங்க, உடைச்சாங்க அப்படின்றத நம்ம சிந்திக்கணும். நம்ம முக்கியமான ஒரு கிராமத்தில் முக்கியமான பில்டிங், கட்டிடம் நமது கோவில், இந்துக்களுக்கு முக்கியமானது கோயில், அதை இடித்து உடச்சி தான் மற்றவங்கெல்லாம் பண்ணினாங்க. அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பண்ணி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, எப்போதுமே உள்ளே இருக்கிற சாமி ஒரு வாட்டி வருஷத்தில் ஒரு வாட்டி வெளியில் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம ஜனங்களுக்கு ஏன் வெளியில் சாமி வர்றாருன்னு உற்சவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. மூலவர் ஒருத்தர் அப்படியே உள்ளே இருப்பார் சாமி, அவர் வெளியில் வர மாட்டார் கர்ப்பகிரகத்துலேருந்து. ஆனால் உற்சவர் அப்படின்றவர் திருவிழா போது சாமியை சுற்றிட்டு வருவாங்க அப்படின்னு. ஏன் வர்றாரு அப்படின்னு அர்த்தம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் வரும்போது சுவாமி எல்லா மனுஷருக்கும், அல்லா மனிஷ்கூர் அப்படின்ற அந்த மனுஷன் அப்படின்ற வார்த்தை தான் ஸ்வீடிஷ்லேயும் மனுஷன் தான். தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் இன் த ப்ரொனன்சியேஷன் ஆர் இன் இட்ஸ் மீனிங். இட்ஸ் மீன்ஸ் த சேம் திங். மனுஷா இன் ஸ்வீடிஷ் மீன்ஸ் த சேம் ஆஸ் தமிழ் மனுஷ. ஸோ அது அங்கே க்ளீனாக போட்டிருக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே போட்டிருக்கிறாங்க அல்லா மனிஷ்கூர் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், அல்லா மனிஷ்கூர் அப்படின்னா எல்லா மனுஷர்களும் அப்படின்றது தான் அங்கே இப்படி போட்டிருக்கிறாங்க. ஓகே, பார்த்துக்கோங்க. அல்லா மனிஷ்கூர், எல்லா மனுஷங்களுக்கும் எல்லா விலங்குகளுக்கும் இறைவன் அந்த மாதிரி ஒரு வருஷத்தில் ஒரு நாள் வெளியில் வரும்போது, அதுதான் அந்த தேர் திருவிழா. அப்படி வரும்போது எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறார். வயசானவங்கெல்லாம் உள்ளே போய் பார்க்க முடியாது இல்லையா சாமியை, அதனால் வாசலில் நின்று தேரில் வரும் சுவாமியை பார்த்துலாம். அதே மாதிரி விலங்குகள், அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற பயிர், அந்த செடி கொடி, மரம் செடி கொடி, அவங்களுக்கும் இறைவன் காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நானும் இப்போ தான் அதை கற்றுக்கிட்டேன், என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதையும் சேர்த்து போடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம்.
நம்ம ஹிந்து ரிலிஜனை பற்றி ஸ்வீடனில் கண்டிப்பான பாடமாக இருக்கிற இந்த சப்ஜெக்டில் ஹிந்து ரிலிஜனை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம நாட்டில் நம்ம மதத்தை பற்றி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மாணவர்களுக்கு 9ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவர்களுக்கு கண்டிப்பான பாடமாக கற்றுக் கொடுத்துட்ருக்குற விஷயங்கள் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி வச்சுருக்குறோம் இந்த கல்வியை. இதை பார்க்குறவங்க தயவு செய்து இந்த கல்வி அமைச்சர்களுக்கும், அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கல்வியில் உங்களுக்கு ஆர்வம் உண்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுது இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்டை நம்ம மாணவர்களுக்கு எப்போ கொடுக்க போகிறோம் அப்படின்றதான் என்னுடைய வருத்தம், கோபம், ஆசை, எப்படி வேணாலும் வச்சுக்கோ.